ஆமாம், இந்த வீடியோ மூலமாக நாங்கள் திருமண உரிமைகள் வலியுரிமைகள் கட்டளை சட்டத்தின் கீழான வலியுரிமையை பார்க்கின்றோம். இந்த திருமண உரிமைகள் வலியுரிமைகள் கட்டளை சட்டம் யாருக்கு ஏற்புடையதாகும், யாருக்கு ஏற்புடையதாகாது என்றே பார்க்க வேண்டும். யாருக்கு ஏற்புடையதாகும் என்று சொன்னால் சிங்களவர்களில் ஒரு பகுதியினருக்கும் தமிழர்களின் ஒரு பகுதியினருக்கும் ஏற்புடையதாகும். அதேபோல் யாருக்கு ஏற்புடையதாகாது என்று சொன்னால் கண்டியில் வசிக்கின்ற சிங்களவர்கள், முஸ்லீம்கள் மற்றும் தேசவளமினால் ஆளப்படுகின்ற தமிழர்களுக்கு ஏற்புடையதாகாது. இலங்கையை பொறுத்தளவில் நாங்கள் பார்க்கிற விடயம் 5 வகுதியினரான ஆட்களுக்கு 4 வகையான சட்டங்கள் ஏற்புடையதாகின்றது. இந்த வலியுரிமை சட்டம் எப்போது வருகின்றது என்று சொன்னால் மரண சாசனம் இன்றிய இறப்பு. அவை மரண சாசனம் அல்லது உயிரொன்று இருக்கிறது என்று சொன்னால் அது மரண சாசனத்தின் படிதான் செல்லும். மரண சாசனம் இன்றிய இறப்பு வருகிற போது மட்டும்தான் இந்த வலியுரிமை சட்டங்கள் கவனத்துக்கு எடுக்கப்படும். அவை 4 திருமண சட்டங்கள் இருக்கின்றன, வலியுரிமை சட்டங்கள் இருக்கின்றன. அதே போல் அந்த 4ம் 5 வயதினரான ஆட்களுக்கு ஏற்புடையதாகின்றன. அவை அந்த வயதினரான ஆட்களை நாங்கள் பிரித்து கொள்வோமாக சிங்களவரை 2ஆக பிரிக்க முடியும். ஒன்று கரையோர சிங்களவர்கள், மற்றது கண்டிய சிங்களவர்கள். கரையோர சிங்களவர்களுக்கு இந்த திருமண உரிமைகள் வலியுரிமைகள் கட்டளை சட்டம் ஏற்புடையதாக, அதே வேளை கண்டிய சிங்களவர்களுக்கு கண்டிய வலியுரிமை சட்டம் ஏற்புடையதாகின்றது. அதை நாங்கள் தெளிவாக பார்ப்போம். தேச உழைப்பு தமிழர்களுக்கு தேச உழைப்பு சட்டம் ஏற்புடையதாக வருகின்றது. ஏனைய தமிழர்களுக்கு தாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்ற இந்த சட்டம் ஏற்புடையதாக வருகின்றது. முஸ்லீம்களை பொறுத்தவரையில் முஸ்லீம்களுக்கு விசேட சட்டம் காணப்படுகின்றது. ஒவ்வொரு சட்டமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த கரையோர சிங்களவர்களுக்கு நாம் பொது சட்டம் என்று சொல்வது அவர் எல்லோருக்கும் பொதுவாக ஏற்புடையதான சட்டம். அவர்களுக்கு இதனை பொறுத்தளவில் திருமணம் தொடர்பில் திருமண பதிவு கட்டளை சட்டம் காணப்படுகின்றது. வலியுரிமைகள் தொடர்பில் தற்போது நாங்கள் பார்க்க இருக்கின்ற திருமண உரிமைகள் வலியுரிமைகள் கட்டளை சட்டம் ஏற்புடையதாக வருகின்றது. கண்டிய சிங்களவர்களுக்கு கண்டிய திருமண மனநீக்க சட்டம் திருமணம் தொடர்பில் ஏற்புடையதாகின்றது. வலியுரிமை தொடர்பில் கண்டிய வலியுரிமை கட்டளை சட்டமும் கண்டிய சட்ட பிரகடனம் மற்றும் திருத்த கட்டளை சட்டம் என்ற 2 சட்டங்களும் ஏற்புடையதாக வருகின்றது. தேசவளமை தமிழர்களை பொறுத்தளவில் தேசவளமை கோவை அல்லது தேசவளமை ஒழுங்கு விதிகள் காணப்படுகின்றன. யாழ்ப்பாண திருமண உரிமைகள் வலியுரிமைகள் கட்டளை சட்டம் காணப்படுகின்றது. தேசவளமை முன்வாங்குரிமை கட்டளை சட்டம் அது குறிப்பாக காணிகள் தொடர்பு ஏற்படையாகும். திருமண பதிவு கட்டளை சட்டம் ஏற்கனவே நாங்கள் சொன்னோம். இந்த கரையோர சிங்களவர்களுக்கும் திருமண பதிவு கட்டளை சட்டம் தான் ஏற்புடையாகும். தேச உடைமை தமிழர்களுக்கும் இந்த திருமண பதிவு சட்டம் தான் ஏற்புடையாகும். ஏனைய தமிழர்களுக்கும் திருமண பதிவு கட்டளை சட்டம் தான் ஏற்புடையாகும். திருமணம் என்று பார்க்கிற போது அங்கே 3ஆகத்தான் பிரிபடுகின்றது. ஏன்னால் தேச உடைமை தமிழர்களுக்கு திருமண பதிவு கட்டளை சட்டம் என்ற ஒரு சட்டம் இல்லை. அது அவர்களுக்கு திருமண பதிவு கட்டளை சட்டம் தான், விசேட சட்டம் எதுவும் இல்லை. அவை திருமண பதிவு கட்டளை சட்டம் தான் ஏற்புடையாகும். ஏனைய தமிழர்களுக்கும் திருமணம் தொடர்பில் திருமண பதிவு கட்டளை சட்டம் தான். கரையோர சிங்களவர்களுக்கும் திருமண பதிவு கட்டளை சட்டம் தான் ஏற்படும். அவை அங்கே கண்டி சிங்களவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் விசேட சட்டம் காணப்படுகின்றது. ஏனைய தமிழர்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போலவே திருமண பதிவு கட்டளை சட்டம் திருமணம் தொடர்பில் ஏற்படையான திருமண உரிமைகள் மற்றும் வலியுரிமைகள் கட்டளை சட்டம் வலியுரிமை தொடர்பில் ஏற்புடையதாகின்றது. முஸ்லீம்களை பொறுத்தளவில் முஸ்லீம் திருமண மற்றும் மனநீக்க சட்டம் காணப்படுகின்றது. அதேபோல் வலியுரிமைகள் தொடர்பில் முஸ்லீம் மரண சாசனமின்றிய வலியுரிமை கட்டளை சட்டம் காணப்படுகின்றது. இனி நாங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற முக்கியமாக இந்த வீடியோவின் நோக்கமான திருமண உரிமைகள் வலியுரிமைகள் கட்டளை சட்டத்தை பார்க்க இருக்கின்றோம். இந்த சட்டம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வடமாகாண தமிழர்கள் சொல்கிற போது வடமாகாணத்தில் இருக்கலாம் அல்லது வடமாகாணத்தை தவிர்த்து இலங்கையில் எங்காவது இருக்கலாம். அவர்களுக்கு இந்த சட்டம் ஏற்புடையதாக மாட்டாது. அப்போ இந்த சட்டம் வடமாகாண தமிழர்கள் தவிர்த்து, அதாவது வடமாகாண தமிழர்கள் என்று சொல்கிற போது தேச உடைமையில் அவர்கள் இலங்கையில் எங்கிருந்தாலும் தேச உடைமை சட்டத்தினால் தான் ஆளப்படுவார்கள். அவை அவர்களுக்கு ஒருபோதும் இந்த சட்டம் ஏற்புடையதாக வராது.
மாறாக ஏனைய தமிழர்களுக்கு, கிழக்கிழங்கை தமிழர்களுக்கும் மலையக தமிழர்களும் இந்த சட்டம் ஏற்புடையதாகும். அதே போல கரையோர சிங்களவர்களுக்கும் இந்த சட்டம் ஏற்புடையதாகும் என்று சொல்லிக்கொண்டு இனி நாங்கள் ஆழமாக இந்த வலியுரிமை விடயத்தை பார்ப்போம். உயிர் வாழும் வாழ்க்கை துணைக்கு இறந்த வாழ்க்கை துணைத்தின் ஆதனத்தின் அரைப்பகுதி வலியுரிமையாக வந்தடையும். இது மிக மிக முக்கியமான விடயம், இனிய சட்டங்களில் காணப்படாத விடயம். அப்போ ஒரு வாழ்க்கை துணை இறக்கின்ற போது மறு வாழ்க்கை துணைக்கு, அதாவது உயிர் வாழுகின்ற வாழ்க்கை துணைக்கு இறந்த வாழ்க்கை துணையின் ஆதனத்தின் அரைப்பகுதி வலியுரிமையாக வந்தடைகின்றது. அவை இந்த உரிமை எப்போதும் அமைவாகத்தான் ஏனைய விடயங்கள் செல்லப்படும். அதாகவே தான் இங்கே சொல்லப்படுகின்றது, சப்ஜெக்ட் டு த ரைட்ஸ் ஆஃப் த சர்வைவிங் ஸ்பவுஸ். In the preceding section mentioned, the right of inheritance is divided in the following order as respects descendant, ascendant, collaterals. Section 23 சொல்லப்பட்டிருக்கின்றன. அவை இந்த உதாரணத்தின் மூலமாக இதை விளங்கிக் கொள்ள முடியும். அதாவது கணவன் 16 பேர் காணியை வைத்திருக்கின்றார். அந்த கணவன் இறக்கிற போது மனைவி உயிருடன் இருக்கின்றார். அதை விட அவருக்கு 2 பிள்ளைகளும் இருக்கின்றது. அவை நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட பிரிவின் படி பார்ப்போமாக இருந்தால், கணவன் இறக்கிற போது 16 பேர் வைத்திருக்கின்றார். அதில் 8 பேர் அரைப்பகுதி மனைவிக்கு செல்கின்றது. ஏனைய 8 பேச்சும் 2 பிள்ளைகள், அதாவது சன்னுக்கு மகனுக்கு 4 பேச்சும் மகளுக்கு 4 பேச்சுமாக பிரிந்து செல்கின்றது. இது இன்னொரு விடயம். அதாவது இங்கே அவனுடைய மகன் 3 பேர் இருக்கிறார்கள், மனைவி உயிருடன் இருக்கின்றார். ஆனால் இந்த மகன் 3 பேரில் ஒருவர் இறந்து விட்டார். ஆனால் அவருடைய பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் எவ்வாறு என்று பாருங்கள். அவை கணவன் 30 பேச்சு வைத்திருக்கின்றார். கணவன் இறக்கின்றார், மனைவி உயிருடன் இருக்கின்றார், 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதில் ஒரு பிள்ளை இறந்து விட்டார். ஆனால் அவருடைய பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறார்கள், அவை பேரப்பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் 15 பேச்சு அரைவாசி மனைவிக்கு செல்கின்ற நாங்கள் பார்த்தோம். அதன்படி போகின்றது. பிள்ளைகளை பொறுத்தவரை ஈக்குவலாக மிகுதி சென்றடைகின்றார். அவை 5 பேச்சு அப்படிங்கிற. ஆனால் ஒரு மகன் இறந்து விட்டார். அவை அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த பகுதி 2.5 பேச்சாக பிரிந்து செல்கின்றது. இதைத்தான் இந்த செக்ஷனும் கூறுகின்றது, கீழே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது children, grandchildren or remote descendant are preferred to all others in the estate of parents. All children take equally per capita. அவை அங்கே ஈக்குவலாக செல்கின்றது. Children or remote issue of the deceased child take per capita. per ஸ்டேபஸ் அல்லது நாங்கள் பை ரெப்ரசன்டேஷன் என்று சொல்ல முடியும். அதாவது அவர்களுக்கு சென்ற பின் அவர்களுக்கு அது பிரிந்து செல்கின்றது. இது சாதாரணமான விடயம். இதில் அவ்வளவு சிக்கல் உங்களுக்கு இல்லை. ஆனால் இந்த பிரிவில் தான் கொஞ்சம் ஆழம் இருக்கிறது என்றால், பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் ஆதனம் எங்கு செல்கின்றது? அவை பிள்ளைகள் இருந்தால் அந்த ப்ரிஃபரன்ஸ் அங்கே பிள்ளைகளுக்கு தான் செல்ல வேண்டும். ஆனால் பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்டம்தான் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். டிசெண்டன்ட் இல்லை என்று சொன்னால் அசெண்டன்ட், கொலட்ரல்ஸ். அப்போ எங்கே நாங்கள் பார்க்குற விடயம் என்று சொன்னால், ஒருவர் இறக்கின்றார், பிள்ளைகள் இன்றி இறக்கின்றார். அவருடைய ஆதனம் அவருடைய இறந்தவரின் பெற்றோர், தாய் தந்தையருக்கு செல்கின்றது. ஆனால் அரைவாசிக்கு அமைவாக அவை அந்த அரைவாசி மனைவிக்கு சென்று விடுகின்றனர். அதாவது ஒருவர் திருமணமாகி அவர் இறக்கின்றார், அவர் ஆதனங்களை வைத்து விட்டு இறக்கின்றார், மனைவி அரைவாசியை பெற்றுக்கொள்ளார். ஏனைய அரைவாசி இந்த அவருடைய பெற்றோருக்கு சென்றடைகின்றது. 2 பேரும் உயிரோடு இருந்தால். அங்கே ஒருவர் இறந்து விட்டால் அந்த ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போல மனைவி அரைவாசி எடுத்து விட்டார், ஒரு பேரண்ட் மட்டும்தான் இருப்பார் என்று சொன்னால், தாயோ தந்தையோ இருப்பார் என்றால் அவர் அந்த அரைவாசியில் காவாசி எடுத்து விடுவார். ஏனைய காவாசி இறந்தவரின் சகோதர சகோதரிகளுக்கு சென்றடைகின்றது. இந்த விடயங்களை நாங்கள் 2 விடயம் அங்கே கவனிக்க வேண்டும். ஃபுல் பிளட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஹாஃப் பிளட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஃபுல் பிளட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று சொல்கிற போது இவருடைய தந்தை தாய்க்கும் பிறந்த பிள்ளைகள். ஹாஃப் பிளட் என்று சொல்கிற போது தந்தைக்கும் வேறு ஒரு பெண்ணுக்கும் பிறந்த பிள்ளைகள். ஆகவே அது ஹாஃப் பிளட் என்று சொல்கிறார்கள். இதன் அடிப்படையில் நாங்கள் அடுத்த உதாரணத்தை சொல்லுவோமாக இருந்தால் இதனை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும்.
அதாவது இங்கே 2 சந்தர்ப்பங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதன்படி கணவன் இறக்கின்றார், 30 கஜ் காணி இருக்கின்றார். அதே போல அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை, மனைவி இருக்கின்றார். ஆகவே சிம்பிளாக நாங்கள் பிரித்து கொள்ள முடியும். 15 பேஜ் மனைவிக்கு செல்கின்றது, ஏனைய 15ம் தாய்க்கரவாசி தந்தைக்கரவாசியாக 7.5 பேஜ் 7.5 பேஜ் என்ற விதமாக சென்றடைகின்றது. இதில் எங்களுக்கு தெளிவிருக்கின்றது. அடுத்த சந்தர்ப்பத்தை பார்ப்போமா என்றால், கணவன் இறக்கின்றார், 30 பேஜ் காணி இருக்கின்றது. அதேவேளை மனைவி உயிரன் இருக்கின்றார், பிள்ளைகள் இல்லை, தாய் இறந்து விட்டார், ஆகவே தந்தை உயிரன் இருக்கின்றார், 2 சகோதரர்களும் இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கிற போது ஏற்கனவே குறிப்பிட்டது போல தான் மனைவி 15 பேச்சுக்கு உரித்துடையராக வந்து விடுகின்றார், சென்றடைகின்றது. தந்தை அரைவாசியில் அரைவாசி என்று சொன்ன 7.5 பேச்சை பெற்றுக்கொள்வார். ஆகவே இந்த பிரதர் 2 பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அதனுடைய அரைவாசியில் அரைவாசி சென்றடைகின்றது. ஆகவே இந்த பின்னமாக வந்திருக்கின்றது. என்றாலும் கணக்கை நீங்கள் பார்க்கிற தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். கணவன் இறக்கின்றார், மனைவியுடன் இருக்கின்றார், பிள்ளைகள் இல்லை, தந்தை இருக்கின்றார், அவருக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் மனைவி 15 பேச்சை பெற்றுக்கொள்கின்றார், தந்தையுடன் இருக்கின்றார், ஆகவே அவர் 7.5 பேச்சை பெற்றுக்கொள்வார். சகோதரர்கள், அதாவது இங்கே ஃபுல் பிளட் பிரதர்ஸ் என்றே வைத்துக்கொள்வோம். ஆகவே அவர்கள் இந்த காவாசியிலிருந்து அரைவாசியாக பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்த சந்தர்ப்பத்தை பார்ப்போமா, உதாரணத்தை பார்ப்போமா இருந்தால் கொஞ்சம் கடினமான உதாரணம். அதாவது கணவன் 64 பேச்சை வைத்திருக்கின்றார், பிரிவிடுவதற்கு இலவாகத்தான் இந்த பேச்சுகளை அதிகரித்திருக்கின்றேன். மனைவி உயிரிழந்து இருக்கின்றார், பிள்ளைகள் இல்லை, தாய் இறந்து விட்டார், தந்தை இருக்கின்றார், ஒரு பிரதர் இருக்கின்றார், செகண்ட் பிரதர் இறந்து விட்டார், அவர் இறந்தாலும் அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார். எவ்வாறு இந்த ஆதனம் செல்கின்றது பார்ப்போம். அவை கணவன் இறக்கிற போது மனைவி உயிரிழந்தால் அவர் அரைவாசியை பெற்றுக்கொள்வார் என்பதுதான் எங்களுடைய 22வது பிரிவிலே சொல்லப்பட்ட விடயம். அதற்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 32 பேஜ் அவருக்கு சென்றடைகின்றது. தந்தையுடன் இருக்கின்றார், தாய் தான் இறந்து விட்டார், ஆகவே ஏனையவற்றில் அரைவாசி எங்கே செல்கின்றது, தந்தைக்கு சென்று விடுகின்றது. ஆகவே 16 பேஜ் சென்று விட்டது. ஏனையவை இந்த ஃபுல் பிளட் பிரதர்ஸுக்கு செல்ல வேண்டும். அதில் ஃபுல் பிளட் பிரதர்ஸ் என்ன பார்க்கிற போது சர்வைவிங் இருப்பவர் என்ன 8 பேச்சை பெற்றுக்கொண்டார், மற்றவர் பிரதர் இறந்து விட்டார். இறந்தாலும் அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களே அந்த இறந்த சகோதரரின் பிள்ளைகளுக்கு 4 பேச்சு விதமாக சென்றடைகின்றது. அடுத்த ஸ்லைட் நாங்கள் பார்க்க போது நாங்கள் இதை தெளிவாக அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும். இந்த கட்டத்தில் உங்களுக்கு தெளிவு பெற்றிருப்பீங்க. மீண்டும் மறுபடியும் சொல்லிவிட்டு செல்கின்றேன். அதாவது கணவன் இறக்கின்றார், மனைவியுடன் இருக்கின்றார், கணவனின் தந்தையுடன் இருக்கின்றார், சகோதரர் ஒருவர் இருக்கின்றார், மற்ற சகோதரர் இறந்து விட்டார், ஆனால் அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆகவே ஏற்கனவே நாங்கள் பார்த்த 32 பேச்சு மனைவிக்கு சென்றடைகின்றது. அதனுடைய அடுத்த பகுதி இருக்கின்றது, அதில் அரைவாசி தந்தைக்கு செல்கின்றது. மிகுதி மொத்தத்தின் காவாசி அதில் பார்க்கிற போது அவர்கள் உயிரிழந்து இருக்கின்ற சகோதரர் 8 பேச்சை பெற்றுக்கொள்கின்றார். இறந்தவருடைய பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு 4 பேச்சு விதமாக சென்றடைகின்றது. இந்த எக்ஸாம்பிளை பார்ப்போமா, மேலும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே ஃபுல் பிளட் கதை வருகின்றது. அதை விட ஹாஃப் பிளட்டும் இருக்கிறார்கள். அவை ஹஸ்பண்ட் இருக்கிறார், ஒருவர் ஹஸ்பண்ட் இறக்கின்றார், மனைவி உயிரிழந்து இருக்கின்றார், பிள்ளைகள் இல்லை, தாய் இறந்து விட்டார், தந்தை இருக்கின்றார், ஒரு பிரதர் இருக்கின்றார், அதை விட செகண்ட் பிரதர் இறந்து விட்டார், ஆனால் அவருடைய பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறார்கள். அடுத்ததாக தந்தையினுடைய 2வது திருமணம் மூலமாக ஒரு பிரதரும் இருக்கின்றார். ஆகவே இவர்களுக்கு எவ்வாறு பிரிவடைகின்றதை பார்ப்போம். ஏற்கனவே நாங்கள் சொன்னது போலதான் கணவன் இருக்கிற போது மனைவி முத்தாதனத்தின் அரைவாசியை பெற்றுக்கொள்வார். ஆகவே 32 பேச்சு அவர்கள் சென்றடைகின்றனர். ஏனையற்றில் அரைவாசி தாய் இல்லை உயிருடன் இல்லாதபடியினால் தந்தைக்கு செல்கின்றது. தந்தை 16 பேச்சை பெற்றார். ஏனைய 16 பேச்சும் 2 முறை அவர் திருமணம் செய்திருக்கிறபடியால் ஒரு திருமணம் மூலமாக பெற்றவர்கள் 8 பேச்சு பெற்று விட்டார்கள். எத்தனை பேர் என்று பிரச்சனை இல்லை.
அடுத்த ரெண்டாவது திருமணத்தில் மூலமாக பிறந்திருக்க சகோதரர்கள் அவர்கள் அந்த அரைவாசியை பெற்றுக்கொண்டார். அவை நாங்கள் இங்கே பார்த்த உதாரணத்தை பார்க்கிற போது இங்கே முதலாவது திருமணம், அதாவது இந்த 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 தந்தைக்கும், அந்த இறந்தவரின் தந்தைக்கு அந்த தாய்க்கும் பிறந்த பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்களைத்தான் ஃபுல் பிளட் பிரதர்ஸாக ஆகவே அவர்கள் மொத்தமாக இங்கே மிஞ்சி இருக்கிறது 8 பேர்ஸ். அதாவது ஒரு திருமணம் மூலமாக அவருக்கு 8 பேர்ஸ், அடுத்த திருமணம் மூலமாக வந்தவருக்கு 8 பேர் செல்ல வேண்டும். ஆகவே இந்த ஃபுல் பிளட் பிரதர் ஒருவர் பெற்றுக்கொள்வார், 4 பேர்ஸை பெற்றுக்கொள்வார். ஆனால் அடுத்தவர் இறந்து விட்டார். ஆனால் அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார். ஆகவே அவர்கள் 2 பெற்று மொத்தமாக 8 பேர்ஸ் அங்கே செல்கின்றது அந்த திருமணத்தின் மூலமாக பிறந்த பிள்ளைகளுக்கு. இரண்டாவது திருமணத்தின் மூலமாக ஒருவர் தான் இருக்கிறார். ஆகவே அங்கு 8 பேர்ஸ் சென்றடைகின்றது. இந்த இடத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இங்கே பிள்ளைகள் இல்லை, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அதாவது அது ஃபுல்லும் இல்லை ஹாஃபும் இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் சர்வைவிங் பேரண்ட்ஸ் முழுவதையும் பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே இங்கு இலகுவான விடயம், இத்தனை நாங்கள் பார்த்த சிக்கலில் பார்க்க இது இலகுவான விடயம். அதன்படி பார்க்கிற போது ஹஸ்பண்ட் 64 பேர்ஸை விட்டு இறக்கின்றார், மனைவி இருக்கின்றார், பிள்ளைகள் இல்லை, பிள்ளைகள் அங்கே அவர்களுக்கு இல்லை, பிள்ளைகள் இல்லை, சகோதர சகோதரிகள் இல்லை. ஆனால் தாய் இறக்கின்றார், இங்கே சிறு பிள்ளை இருக்கின்றது, தந்தை உடன் இருக்கின்றார், தாய் இறந்து விடுகின்றார். ஆனபடியினால் இந்த ஆதனம் நாங்கள் பார்க்கிற போது உயிரோடு இருக்கிறவருக்கு, உயிரோடு இருக்கின்ற அந்த பேரண்ட்டுக்கு தான் அரைவாசி சென்றார். வைஃபும் உயிரோடு இருக்கின்றார், ஃபாதர் தான் உயிரோடு இருக்கிறார். இங்கே தவறாக அது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, அதை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனபடி அந்த மதர் இருக்கிறாருடைய ஃபாதருக்கு 32 செல்கின்றது. அங்கே என்ன காரணம் என்று சொன்னால் பின்னோர் இல்லை, பிள்ளைகள் இல்லை. அதேவேளை சகோதர சகோதரிகள் ஃபுல்லும் இல்லை ஹாஃபும் இல்லை. ஆனபடினால் இங்கே எவரும் இல்லாதபடியினால் மிகுதி அரைவாசி உயிர் வாழுகின்ற அந்த பேரண்ட் பெற்றோருக்கு சென்றடைகின்றது. அங்கே நாங்கள் மதர் இறந்து விட்டார் என்று சொன்னபடினால் இது ஃபாதருக்கு சென்றடைகின்றது. அதை நீங்கள் திருத்தி பார்த்து கொள்ளுங்கள். அடுத்த விடயத்துக்கு போகுமாக இருந்தால் இது சற்று சிக்கலான விடயமாக காணப்படுகின்றது. அதாவது ஃபாதர் தந்தை பெற்றோர் 2 பேரும் இல்லை. ஆக இங்கு என்னங்க சிக்கலான விடயம், பிள்ளைகள் இல்லை, பெற்றோர் இல்லை. அதேவேளை இங்கே எவ்வாறு பிரிந்து செல்கின்ற என்று பார்ப்போம். அவை பிள்ளைகள் இல்லை, பெற்றோர் இல்லை, அவை பின்னோர் இல்லை, முன்னோர் இல்லை, இனி எவ்வாறு செல்கின்றது? அதே இடம் தந்தை 2 தடவை திருமணம் செய்திருக்கின்றார். இங்கே இறந்தவரின் தந்தை 2 முறை திருமணம் செய்ய, அதை இறக்கிற போது நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல தான் அரைவாசி பகுதி சென்றடைகின்றது மனைவிக்கு. ஆகவே வாய் பெற்றுக்கொண்டார் 32 பேர்ஸ். அங்கே 2 முறை திருமணம் செய்து அவர் இறந்திருக்கிறபடியினாலே அவருடைய தந்தை அங்கே அவருக்கு சகோதர சகோதரிகள் 2 வகையினர் இருக்கிறார்கள். ஒன்று ஃபுல் பிளட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸும் இருக்கிறார்கள், ஹாஃப் பிளட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸும் இருக்கிறார். அவை 2 திருமணம் மூலமாக பெறப்பட்டதையும் நாங்கள் 2ஆக பிரித்து இந்த திருமணம் மூலமாக எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அந்த அரைவாசி தான் பெற்றுக்கொள்வார்கள். மற்ற 2வது திருமணத்தின் மூலமாக எவ்வளவு பெற்றார்கள், ஒருவர் இருந்தாலும் அவர் அதனுடைய அரைவாசியை பெற்றுக்கொள்வார். ஆகவே ஃபுல் பிளட் பிரதரை பொறுத்தவரை 8 பேர்ஸ் பெற்றுக்கொள்கின்றார். அதே நேரம் ஃபுல் பிளட் செகண்ட் டிசீஸ் பிரதர் அவர் இறந்து விட்டார் ஒருவர், அவருடைய பிள்ளைகள் 4 பேர்ஸாக பெற்று மொத்தமாக 16 பேர்ஸ் அந்த முதலாவது திருமணத்தின் மூலமாக பிறந்த அந்த சகோதரர்களுக்கு சென்றடையும். 2வது திருமணம் மூலமாக பெற்ற ஒருவர் இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்கின்றோம். ஆகவே 16 பேர்ஸ் அங்கே சென்றடைகின்றது. இந்த பிரிவை நாங்கள் பார்த்துக்கொள்ளோம். இது மேலும் குழப்பமாக இருக்கக்கூடும். இதிலே குழப்பம் ஒன்றுமில்லை, நாங்கள் சிம்பிளாக வழங்கிக் கொள்வோம். அதாவது ஹஸ்பண்ட் 2 தடவை மேரி பண்ணியிருக்கிறார், அதே போல் மனைவியும் 2 தடவை திருமணம் செய்திருக்கிறார். ஆகவே இப்போது சிக்கல் என்னென்னு சொன்னால் இந்த ஹஸ்பண்ட் வழியிலையும் ஹாஃப் பிளட் ஃபுல் பிளட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருப்பார்கள். அதே போல்
வைஃப் வழியிலும் 2 பேர் இருப்பார்கள். அதாவது இங்கே இருக்கிற போது நாங்கள் பார்க்கிற விடயம் என்று சொன்னால் ஹஸ்பண்ட் இறக்கின்றார். அவருடைய ஹஸ்பண்ட் இறக்கின்றார், பிள்ளைகள் இல்லை, ஃபாதருடன் இருக்கின்றார். ஹஸ்பண்ட் இறக்கின்றார், பிள்ளைகள் இல்லை, ஃபாதருடைய தந்தை அவருடைய தந்தையுடன் இருக்கின்றார். அந்த தந்தை மூலமாக 2 தடவை திருமணம் செய்திருக்கின்றார். அந்த 2 தடவை திருமணத்திலும் ஃபுல் பிரதர்ஸ் ஹாஃப் பிரதர்ஸ் இருக்கிறார்கள் ஃபாதர்ஸ் ஆகிட்டாலே. அதே போல் தாயும் திருமணம் செய்து அவர்களுக்கும் ஃபுல் பிரதர்ஸ் ஹாஃப் பிரதர்ஸ் இருக்கிறார். இந்த சந்தர்ப்பம் அவருடைய தாய். ஆக இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்க்கிற விடயம் என்று சொன்னால் மனைவி பெற்றுக்கொள்கின்றார். பிள்ளைகள் இல்லாதபடியினாலே தான் நீங்கள் தந்தைக்கு செல்கின்றது, அரைவாசி தாய் இறந்து விட்டார். சகோதரர்கள் என்று பார்க்கிற போது இறந்தவரின் தந்தை திருமணம் செய்திருக்கின்றார். அந்த செட்டப்புக்கு நாங்கள் ஃபுல் பிரதர் என்று சொல்ல முடியும், அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அதே போல் அங்கே ஃபுல்லும் இருப்பார், ஹாஃபும் இருப்பார். அது தாயும் வழியாக பார்க்கிற போது ஃபுல் பிரதரும் இருப்பார், ஹாஃப் பிரதரும் இருப்பார். அவர் அந்த குடும்ப செட்டப்பை தாங்கள் பிரிந்து கொண்டு அவர்களுக்கு 16 பிரித்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை இதனை சொல்லலாம் நினைக்கின்றேன். இங்கே தெளிவுபட சொல்வதாக இருந்தால் கணவன் இறக்கின்றார், அவருக்கு பிள்ளைகள் இல்லை. சகோதரர்கள் என்று பார்க்கிறப்போ அந்த இறந்த கணவரின் தந்தையும் தாயும் 2 தடவைகள் திருமணம் செய்திருக்கிறார்கள். அதாவது 2 தடவை சொல்வது போது அவருடைய தந்தை 2 தடவை திருமணம் செய்திருக்கிறார். ஆகவே அவருக்கு ஹாஃப் பிரதரும் இருக்கிறார், ஃபுல் பிரதரும் இருக்கின்றார். அதே போல் தாயும் 2 தடவை திருமணம் செய்திருக்கின்றார். ஆகவே அவருக்கும் ஃபுல் பிரதரும் இருக்கின்றார், ஹாஃப் பிரதரும் இருக்கின்றார். ஆகவே இந்த பெறப்பட்ட அவர் விட்டு இறக்கின்ற ஆதனம் 128 பேச்சாக நாங்கள் அடையாளம் கண்டுக்கணும். பிரிப்பதற்கு பின்னமாக வராமல் இருப்பதற்காக சொல்லப்பட்டிருக்கின்றது. வைஃப் ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி இறந்த வைஃப் வந்து உயிருடன் இருக்கின்றார். ஆகவே 64 பேச்சு அவருக்கு சென்றடைகின்றது. தந்தை உயிருடன் இருக்கின்றார், அவருக்கு 32 பேச்சு சென்றடைகின்றது. தந்தையினுடைய திருமணத்தின் மூலமாக முதலாவது திருமணம் இந்த தாயை திருமணம் செய்தவர், அடுத்தது வேறு ஒருவரை திருமணம் செய்தவர். அவர் மூலமாக பெறப்பட்ட பிள்ளைகளுக்கு 16 பேச்சு அடைகின்றது. தாய் 2 தரம் திருமணம் செய்திருக்கிறார். இந்த தந்தையும் ஒரு திருமணம் செய்திருக்கிறார், வேறொருவரையும் திருமணம் செய்திருக்கிறார். அவர்களுக்கும் 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் இவருடைய சகோதரர், இறந்தவரின் சகோதரர்கள். அவர்களை ஃபுல் பிரதர்ஸ் ஹாஃப் பிரதர்ஸும் இருக்கிறார். அவர்களுக்கும் இந்த 16 பேச்சு பிரிந்து சென்றடைகின்றது. இவைதான் முக்கியமாக இந்த வலையுரிமையை பற்றி சொல்லக்கூடிய விடயம். ஏனைய விடயங்கள் பெரிதாக அக்கறை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. என்றாலும் சுருக்கமாக சொல்வோமாக இருந்தால், இவ்வாறு எல்லோருமே ஒருவருமே இல்லை என்று சொன்னால் அடுத்ததாக நாங்கள் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் இருக்கிறார்களா, அந்த வழியில் சென்று நாங்கள் பார்க்க முடியும். அல்லாவிட்டால் அவருடைய மாமா மாமி இருக்கிறார்களா, அவர்களுக்கு பிள்ளை இருக்கிறார்களா, அவர்கள் அந்த வழியில் சென்று பார்க்க முடியும் என்று சொல்லப்பட்டது. இவர்கள் எல்லோருக்குமே பெர் கேபிட்டா அவர்கள் இருக்கிறவர்களுக்கு பிரித்து சமமாக பிரிந்து செல்கின்றது. இப்படி ஒவ்வொருவருமே இல்லை என்று சொன்னால் அப்படிய சந்தர்ப்பம் மிக குறைவு இல்லை என்று சொல்லலாம். அந்த சந்தர்ப்பம் வருகிற போது தான் அந்த சர்வைவிங் ஸ்பவுஸ், அதாவது உயிர்வாறு வாழ்க்கை துணை இறந்தனுடைய முழுமையான ஆதனத்தை வலியுரிமையாக பெற்றுக்கொள்கின்றார். இவைதான் இந்த வீடியோ நாங்கள் பெற்றுக்கொண்ட விடயம். இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளோம். நன்றி.